చేస్తున్నారుగా వెళ్ళి అడుగుతారా? ఏయ్ ఇట్రాయా రా. ஹலோ சார். சொல்லுங்க சார், இங்கே விசாரிச்சு பார்த்துட்டோம். நேற்று ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான அறிகுறி எதுவும் இல்லை சார். அந்த இடத்துல தான் நேற்று ஒரு தமிழ் லேடி காணாம போயிருக்காங்க. அதை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா? தமிழ் லேடி இங்கே வந்ததா சொல்றாங்க சார். ஆனா அவங்கள பத்தி எந்த தகவலும் தெரியல சார். அப்ப அவங்க உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? நிச்சயமா இங்கே மர்டர் நடக்கல சார். அக்யூஸ்ட் சொல்ற மாதிரி அந்த லேடி இங்க இருந்து தான் தப்பிச்சு போயிருக்கணும். அதை నేను விசாரிச்சு சொல்றேன் சார். விசாரிச்சு தகவல் சொல்லுங்க. ஓகே சார். అలాగే சார். மாமா என்னங்க ஃபோன்? யார் கால் பண்ணிருக்கா? அவர் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ பாபு, சொல்லுங்க மாரிஸ். ஓகே மாரிஸ், ரொம்ப சந்தோஷம். அப்பா, அத்தை உயிரோட தான் இருக்காங்களா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, அடியாருங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? அந்த மாதிரி தான் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அத்தை அந்த பக்கம் நடந்து போனதை பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆந்திரா போலீஸ் விசாரிச்சத இன்ஸ்பெக்டர் மாரிக்கிட்ட சொன்னாராம். அப்பாடா, இது ஒண்ணு போதும்பா. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சூர்யா, எல்லாரையும் சொல்லு. அம்மா, மேஜரம்மா, என்னாச்சு? என்னாச்சு சூர்யா? ஐயோ சூர்யா, என்னடி? அம்மா உயிரோட தான் இருக்காங்க. என்னடி சொல்ற சூர்யா? என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாமா, இப்பதான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து போன் வந்துச்சு. ஆந்திரா போலீஸ் அம்மாவை காணோம்னு அங்க தேடினாங்களா. அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு தகவல் கிடைச்சுதான். அவங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொன்னாங்கம்மா. ஒண்ணும் ஆகாதுடி, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவளுக்கு இப்படி ஒரு முடிவுன்னா அப்புறம் எதுக்கடி கடவுள்? நான் கூட அவசரப்பட்டு கடவுளை தப்பா பேசிட்டேன். கடவுள் இருக்காரு, கடவுள் இருக்காருடி, கடவுள் இருக்காரு. கடவுளே, நான் உன்னை பேசினதெல்லாம் தப்பு. நீ இருக்கங்கிறத நிரூபிச்சுட்ட. அதே மாதிரி சுந்தரிய நல்லபடியா இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பா. இந்த வீட்டுக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம். சுந்தரிய மட்டும் கொண்டு வந்து சேர்த்துரு. அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. சுந்தரிய கொண்டு வந்து சேர்த்திருப்பா. என்னங்க இது? ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி தப்பான தகவல் கொடுக்கலாமா? அது எவ்வளவு பெரிய அயோக்கியதானே. இதுல கோவப்பட ஒண்ணும் இல்ல. துரை சம்பந்தி அம்மாவை கொலை பண்ணணும்னு யோசிச்சிருக்காரு. மனசு மாறி அவர் வேணான்னு சொல்றதுக்குள்ள அந்த ஆட்கள் அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னதாங்க ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க. கடத்தின ஆட்களை போலீஸ் பிடிச்சிருச்சு. நாங்க அவங்கள கொலை பண்ணல, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மைதானான்னு ஆந்திரா போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் மன்னிச்சு பாக்குற வழக்கம் உள்ளவங்க அந்த அம்மா. அவங்களுக்கு போய் இப்படி ஒரு கொடுமை வந்திருக்கவே கூடாது. உண்மையை சொல்ல போனா இந்த வார்த்தையை நான் தாங்க சொல்லணும். என்னை தாண்டி அவங்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை பழிய மூஞ்சிக்கு நேரா சொன்னவன் நான் ஒருத்தனாக தாங்க இருக்க முடியும். நாமளா இருந்தா அப்படி ஒரு வார்த்தையை சொன்னவனை அந்த இடத்துலயே வெட்டி போட்டிருப்போம். இல்லைன்னா 10 ஜென்மம் இல்லை 100 ஜென்மத்துக்கு அவங்கள ஒதுக்கி வச்சிருப்போம். ஆனா சம்பந்தியமா அது எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. நான் அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னப்போ, என்னங்க நீங்க ஏங்க அழுவுறீங்க? மறந்து கூட உங்க குடும்பத்துக்கு என் வாயிலிருந்து சாபம் கொடுக்கல, அதனால உங்க குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க. அங்கேயே நான் ஆடி போயிட்டேங்க.
ஆமாங்க, இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண ஒருத்தனுக்கு சாபம் கொடுக்காம இருந்திருக்காங்களே, அந்த மனசு யாருக்குங்க வரும்? வேடிக்கை பார்க்காம வேலை பாருங்க. பாரு பாரு, வேலையை பாரு. அடுக்கு அடுக்கு, சீக்கிரம் அடுக்கு. ஏமா, அந்த கல்லெல்லாம் இங்க எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் வேலையை பாருங்க. போங்க, அதை எடுத்து வைங்க. దిగండి దిగండి, త్వరగా త్వరగా దిగండి. రండి రండి త్వరగా. ఏమిటి అలా చూస్తారు? దిగండి రండి మా రండి 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 దిగండి. రండి 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 త్వరగా రండి త్వరగా దిగండి అమ్మా. దిగండి. దిగండి దిగండి. దిగండి. మెల్లగా. ఆ, జాగ్రత్త అమ్మా, జాగ్రత్తగా దిగండి. రండి. రండి రండి అమ్మగారు. రండి మా రండి 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 మా. త్వరగా రండి. రెండమ్మ. ఇదిగోండమ్మా, పనిలోకి వెళ్దాం రండి. రండి. నీ పేరేమ్మా? సరోజా. ఇక్కడ ఒక సంతకం పెట్టు. రండి, తొందరగా తొందరగా పెట్టమ్మా. నీ పేరేమి? నిన్నే అడుగుతున్నాను, నీ పేరేమి? ఎవరమ్మా ఈవిడే? మా ఏజెంట్ పనికి పంపించాడు ఈవిడ్ని. ఆ ఏజెంట్కి ఏం పని లేదు, ఎవరిని పడతాను పంపించేస్తూ ఉంటాడు, డబ్బుల కోసం గొడవ పెడుతూ ఉంటాడు. నువ్వు వెళ్ళమ్మా, వెళ్ళు. చూస్తుంటే పాపంగా ఉంది ఈవిడ్ని. పనిలోకి పోనివ్వండి. ఓనర్ గారు అడిగితే నువ్వు వెళ్ళి చెప్తావా? నా కోసం ఈ ఒక్కరోజు పనిలోకి రానివ్వండి. నీతో మాట్లాడటం నా వల్ల కాదమ్మా, నేను పని చేసుకోలేను. నువ్వు వెళ్ళమ్మా, వెళ్ళు. ఆవిడకి భాష తెలీదో ఏమో పాపం. నువ్వు పని చేసేదానిలా కనపడటం లేదు. వెళ్ళమ్మా, వెళ్ళు. ఎంతగా అడుగుతున్నానుగా పనివ్వండి. నువ్వు చెప్తున్నావు కాబట్టి సరే అంటాను. ఆమె పని చేయకపోతే ఆమె పని నువ్వు చేస్తావా? సరే, ఆవిడ చేయకపోతే నేను చేస్తాను పని. ఈ అమ్మకి ఏం పేరు రాయాలి? ఏదో పేరు రాసుకోండి. సర్లే, సంతకం పెట్టు. ఆ, రామ్మా, వెళ్ళమ్మా, పనిలోకి వెళ్దాం రండి. నువ్వు రామ్మా. నువ్వు వచ్చి సంతకం పెట్టమ్మా. ఇక్కడ அத்தை உயிரோடு தான் இருக்காங்க. அவங்கள கொலை பண்ண போனவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. உண்மையை சொன்னா அத்தை பேரை சொன்னாலே 100 யானை பலம் வருது. அவங்க இல்லைன்னு சொன்னதும் அங்க இருந்த அத்தனை பேருமே மனசுடைஞ்சு போயிட்டாங்க. அப்ப அந்த வீடு இருந்த நிலைமைய நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. எப்படியோ அத்தை உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்ன உடனே தான் எல்லாரும் கொஞ்சம் தேறி வந்திருக்காங்க. சூர்யாவையும் மத்தவங்களும் என்னால பார்க்கவே முடியல. கதறி அழுவுறாங்க. அதை பார்த்து எனக்கே அழுக வந்துருச்சுன்னா பாருங்களேன். அத்தைக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாலதான் சூர்யா அவங்க கிட்ட போய் பணம் வேணும்னு சண்டை போட்டிருக்கா. அதே நேரத்துல மதியனியும் பணம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால சூர்யா கோச்சுக்கிட்டு வந்துட்டா. ஐயோ, கடைசி நேரத்துல கூட என் அம்மாவை நான் நிம்மதியா இருக்க விடலையேன்னு இன்னும் புலம்பிக்கிட்டே இருக்கா மாமா. மாப்பிள, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன ஜாமீன்ல எடுக்கிறீங்களா? மாப்பிள, நான் தப்பிச்சு ஓடுறதுக்காக கேட்கல.
என்ன மாமா நீங்க? நான் உங்களை முழுசா நம்புறேன். நீங்க பழைய துரை இல்ல, நீங்க என்னோட மாமனார், இந்த குடும்பத்திலேயே மூத்தவர். தயவு செஞ்சு பழசையெல்லாம் மறந்துருங்க. இப்ப என்ன, உங்களை ஜாமீன்ல எடுக்கணும் அவ்வளவுதானே? ஆமா மாப்பிள, நான் வெளியே வந்தாதான் நட்ராஜ வெளியே கொண்டு வர முடியும். இந்த மாதிரி சூழ்நிலையில அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறது மரண அவஸ்தை மாப்பிள. பாவம், என் புள்ள எவ்வளவு மன கஷ்டத்துல இருக்கானோ. அந்த பால் பவுடர்ல கல்பனம் பண்ணவங்கள எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னா கேட்பாங்க. அப்படி இல்லாட்டாலும் அவங்க கட்சி மேலிடத்துல எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு மாப்பிள. நான் வெளியே வந்துட்டா அரை மணி நேரத்துல நட்ராஜ வெளியே கொண்டு வருவேன். எனக்கு தெரியும் மாமா, ஆனா நான் போலீஸ். உங்களை ஜாமீன்ல என்னால எடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வச்சு இமிடியேட்டா நான் உங்களை ஜாமீன்ல எடுக்கிறேன். அப்புறம் சூர்யா எதுக்கு அன்னிக்கிட்ட படம் கேட்டா? அது எங்க வீட்ல ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம். ஏன் நான் அதை தெரிஞ்சுக்க கூடாதா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. அப்ப சொல்லுங்க. இல்ல, என் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிளைய ஒருத்தங்க பிளாக்மெயில் பண்றதுக்காக கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க. என்னப்பா சொல்ற? சரி, மதிக்கு என்ன பிரச்சனை? பாபுவோட கம்பெனி பார்ட்னர்ஸ் கம்பெனி பணத்தெல்லாம் ஏமாத்தி எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்களாம். வீட்ல இவ்வளவு சிக்கல்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அத்தனை பத்திரத்தையும் எங்க அண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களே. தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ என்ன வெளியே எடுங்க. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். எங்க அண்ணிய தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்க ஜாமீனுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்றேன். ఏమ్మా, ఏమిటి ఆలోచిస్తున్నావు? ఓ, నువ్వు తమిళా? సరేరా, తమిళ్లోనే మాట్లాడుకుందాం రా. అది అక్కడ పెట్టరా అమ్మా. వా వా అమ్మా, తమిళ్లే பேசலாம். உட்காரு உட்காருமா, உட்காருமா. சாப்பிடுறியா? இதான். பசிக்கும் இல்ல, சாப்பிடு. என்னாச்சி, ஏன் இப்படி இருக்க? நீ கோச்சிக்கிட்டு வந்துட்டியா? உனக்கு பிள்ளைங்க எல்லாம் இருக்கா? சரி சரி, நான் எதுவுமே கேட்கல. இப்படி எல்லாம் இருந்தா இந்த ஊர்ல வாழ முடியாது. உனக்கு என்ன பிரச்சனை? என்னாச்சு? உனக்கு சொந்த பந்தம் எல்லாம் இருக்கா, இல்ல அனாதையா? ஏதாவது சொல்லுமா. இங்க பாரு, உனக்கு வேலைக்கு சோறு நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதே. என்னமோ உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை தேடி கஷ்டப்பட்டு அலைவாங்க இல்ல, அதான் கேக்குற. நீ யாரு என்னன்னு சொல்லு, நான் தகவல் கொடுக்குறேன்.
என்னம்மா பாக்குற? குடும்பம்னு இருந்தா சண்டா சச்சரவு வரதே சகஜம்தா. அதுக்காக கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு வரலாமா? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அனி அங்க இருக்கிறவங்க பதச்சு தவிச்சிட்டு இருப்பாங்கல்ல. நல்லா யோசிச்சு சொல்லு. அவங்க யாரு, எங்க இருப்பாங்க, எந்த ஊருன்னு மட்டும் சொல்லுமா. நான் நம்ம முதலாளி கிட்ட சொல்லி உன்னை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்கள இங்க வர வைக்கிறேன். சொல்லுமா, நீ யாரு என்னன்னு சொன்னாதானே தெரியும். எனக்கு எதுவும் சரியா ஞாபகத்துக்கு வரல. கீழே விழுந்து மண்டையில அடிபட்டுச்சு. அடே பாவமே, டாக்டர் கிட்ட காமிச்சியா? என்னம்மா பாக்குற? டாக்டர் கிட்ட காமிச்சியா இல்லையா? கவலைப்படாதே, நான் சாயந்தரம் டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். எனக்கு ஒரு நாள் வேலை பாரு, சம்பளம் கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட ஏது என்னன்னு கேட்கலாம். சரியா? வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையாம்மா? இல்ல. உங்க புருஷா பிள்ளைங்க யாருமே ஞாபகத்துக்கு வரலையா? எதுவுமே எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. எல்லாம் மறந்து போச்சு. அடிபட்டது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ பாவமே, உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமையாமா? நல்ல பொம்பளையா இருக்க, என்ன பண்றது? நல்லவங்கள் தானே ஆண்டவன் சோதிப்பா. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தா கணக்கு புள்ள திட்டுவா. எதுவுமே சாப்பிடாம இருக்க. இதோ இது கொஞ்சம் சாப்பிடு. குழம்பு வேணுமன்னா இதுல இருக்க ஊத்திக்கோ. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் சாப்பிடு.